ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ஈரோடு மாவட்டம் சாத்தம்பூர் கிராமம் ஸ்ரீதேவி பூதேவி சகித ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் சுவாமியின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் கற்று உணர இருக்க கூடிய நாமம் 15வது நாமம். அருமையான நாமம் சாக்ஷி. அதாவது இந்த சாக்ஷி அப்படிங்கிற பெயர் நிறைய பெண் குழந்தைகளுக்கு வச்சு நம்ம பார்க்குறோம். அதி அற்புதமான நாமம். நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய நாமம். என்ன அப்படின்னு கேட்டா, நாம் செய்யக்கூடிய ஒரு கர்மத்திற்கும், கர்மம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு செயல், முருகப்பெருமான் மயில் ரூபமா வந்து வழிபட்டு இருக்கார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருக்கிறார் பெருமாள். அதனால அவர் பெயர் சாட்சின்னு பேர். யாரா இந்த செயலுக்கு சாட்சி? நீ இந்த மாதிரி சொல்றியே, இதுக்கு யார் சாட்சின்னு கேட்டா, முதல் சாட்சி பெருமாள் தான். அதனாலதான் குழந்தைகளுக்கு வந்து பெரியவா அந்த காலத்துல சொல்லி வளர்த்துறது என்னன்னாக்க, கிருஷ்ணன் உன் கூடவே இருக்காண்டா, பக்கத்திலேயே உட்கார்ந்து உன்னை பார்த்துட்டே இருக்காண்டா, அதனால நீ செய்யறதுல கவனம் வச்சு செய். சின்ன பிழையா இருந்தாலும் கூட மனசார ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சிடாத அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் எதுக்கு சொல்லி வளர்த்தார்னா, அந்த சுவாமி நமக்கு எப்பொழுதும் சாட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒரு செயலையும் அவர் மனசார பார்த்து அவரே சாட்சியாக இங்க உட்கார்ந்து இருக்கார். அப்படிங்கும் பொழுது அதற்காக தான் வந்து கிருஷ்ணன் சொல்றான், கர்மமே கண்ணாயிரு. உள்ளர்த்தத்தோட சொல்றான், டேய் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதனால நீ செய்யக்கூடிய ஒரு செயலையும் கண்ணும் கருத்துமா செய். தர்ம வழியில் நட. தர்மமே எண்ணமாயிரு, அது திண்ணமாக இரு. அதையே தர்மத்தின்படியே ஒரு செயலையும் செய் அப்படிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஸோ நம்ம டீட்டெயிலாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லா ஜீவராசிகளின் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பவர். எந்த செயலிலும் பற்றின்றி, பாகுபாடின்றி அனைத்தையும் அறிந்திருப்பவர். அதாவது பயஸ்டா இருக்க மாட்டாராம், ஒரு பக்கமா சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. பெருமாள் வந்து இந்த பக்கமும் அல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைங்கிற வார்த்தைக்கு பெயர் போனவர் பெருமாள் தான். உன்னை செய்ய விட்டு அந்த செயலுக்கு உண்டான வினையை 100% உன்னை வந்தடையும்படி செய்பவர் அவர் ஒருத்தரே. ஏன்னா அவர் தானே சாட்சியா இருக்கார். உலகில் நிகழும் அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குபவர். கர்மங்களுக்கு ஏற்ப பலனை அளிக்கும் போது அவற்றிற்கு சாட்சியாக இருப்பவர். யம தர்மராஜா வந்து நம்மளை கூட்டுண்டு போகும்போது கூட இவர் தான் முதல் சாட்சி. ஆமா இவர் இதெல்லாம் பண்ணியிருக்கார், இந்தாங்க இதெல்லாம் பிளஸ், இதெல்லாம் மெரிட்ஸ், இதெல்லாம் டிமெரிட்ஸ், இதெல்லாம் நமக்கு இவனுக்கு வந்து பாவம் கணக்கு இது, புண்ணிய கணக்கு இதுன்னு எல்லாம் சாட்சி கையெழுத்து போடுறவர் அவர் தான். இன்னைக்கு நம்ம ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா கூட 2 சாட்சி விட்னஸ் கொண்டாங்கன்னு கேட்கிறா பாருங்க. அது போல நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார் பெருமாள். The witness, the all-knowing observer, the one who witness everything without attachment. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நம்மளை தடுக்கவே மாட்டார். நீ என்ன பண்ணாலும் மண்ணு, அதுக்கு உண்டான வினை உன்னை வந்து அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். The eternal witness of all thoughts, actions and events. Lord Vishnu is the supreme witness who silently observes every action,
every thought and every event in the universe. Nothing remains hidden from him. இது தெரியாம தானே இந்த சாட்சிங்கிறவன், அவன் தான் சாட்சி அப்படின்னு தெரியாம தானே தருமன் கிருஷ்ணா சூதாட போறேன், வெளியில கொஞ்ச நாள் இரு, உள்ள வந்துடப்படாது, கிருஷ்ணன் இந்த நேரத்துல வந்துடப்படாது, வந்தா நம்மளை கஞ்சி காய்ச்சிடுவான், ஏண்டா தர்மா இது அதர்ம விளையாட்டுன்னு தெரியாதான்னு நம்மளை போட்டு போட்டு எடுத்துருவான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வேண்டார், கடவுளே கிருஷ்ணன் சூதாட்ட அரங்கத்திற்கு வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறார். அதுதான் அவன் பண்ண முதல் தவறு. அவர் சாட்சியாக எங்கும் இருப்பவர், எப்பொழுதும் இருப்பவர். அது தெரியாம இவனுக்கு தருமனுக்கு அந்த நேரத்துல தெரியல பாருங்க. அந்த ஞானத்தை கடைசியா பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய தாத்தாவான பீஷ்மாச்சாரியார்கிட்ட இருந்து கத்துக்கிறான். ஓஹோ அப்படின்னு இது முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு மனசார வருத்தப்படுறான். ஸோ அதி அற்புதமான நாமம் சாட்சி. வழக்கம்போல் ஒரு கோரிக்கை, நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு, வரக்கூடிய புதிய தலைமுறைகளுக்கு அவனுடைய 1000 நாமங்கள், ஒரு நாமமும் அவ்வளவு அதி அற்புதமான நாமங்கள். அதிலிருந்து ஒரு நாமத்தை எடுத்து நம் குழந்தைகளுக்கு வைத்து வாயார அந்த நாமத்தை சொல்லி சுவாமியை துதிபாடி ஆராதிப்போம். பிறக்கக்கூடிய வம்சம் சுவாமியாகவே பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ஓம் நமோ நாராயணாய. ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ராம் ராம், ராதே கிருஷ்ணா.